புண்ணியமூர்த்தி, களத்தூர் தட்சிணாமூர்த்தி, வடுவகுடி சுந்தரமூர்த்தி, களத்தூர் காவிரி சத்தியமூர்த்தி, ராமூர்த்தி எல்லாம் புளுத்தியா கொண்டாந்து விட்டுக்கிட்டு பறிச்சா. காய்ஸ் பார்த்தீங்கன்னா கொல்லிமலை வந்துட்டோம். இதுக்கு இந்த ஊர் பேர் பார்த்தீங்கன்னா செங்கரை. இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நாங்கள் இன்றைக்கி நைட்டு ஸ்டே பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் தான் சுத்தருக்கு போகிறோம். பார்த்தீங்கன்னா ஒன்றும் ஃபுட்டு நம்ம வந்து சாப்பிடல. கேப்டன் கேட்போம், கேப்டன் என்ன பண்ணலாம்? சாப்பிடலாம். எப்போ பார்த்தாலும் சோறு சோறு சோறுன்னு பண்ணலாம். இப்போ என்ன பண்ணலாம்? கொல்லிமலை ரீச் ஆகிட்டோம். பிளேஸ் மட்டும் விசிட் பண்ணிட்டு வந்துருவோம். போயிட்டு இங்கே பாருங்க, ஈவினிங்ல 2 பிளேஸ் இங்கே பாருங்க கொல்லிமலை இல்லை இவர்கிட்ட தான் நம்ம பொறுப்பு ஒப்படைச்சிருக்கோம். சொல்லுங்க இப்போ என்னங்க பண்ணலாம்? அதான் போய் 2 பிளேஸ் மட்டும் விசிட் பண்ணிட்டு வந்துருவோம். இப்போதைக்கு ஈவினிங் டைம்ல எந்த பிளேஸ் பார்க்க முடியுமோ அது மட்டும் பார்த்துட்டு நம்ம வீட்டுக்கு வந்துடுவோம். இப்போ அங்கே இங்க 2 இடமா கூட பார்க்கலாம். முன்னாடி நிப்பாட்டி வச்சு பார்க்கிங்க பார்த்துட்டு வரலாம். இப்போ தம்பி காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நான் காமெடி பண்ணாதன்னு சொல்லியிருக்கேன். நான் இப்போ டூரிஸ்ட் பிளேஸ்ன்னு சொல்லணும். இந்த கொல்லிமலையில் அப்படி என்னதான் இருக்கு? 2 சக்கரத்துல ஒண்ணு சொல்றேன். வந்தா அங்க இருந்து கூட்டிட்டு வந்தா நடு ரோட்ல நிப்பாட்டினா 1 மணி நேரம் நிப்பாட்டினா வாரம் போட்டான். இதேதான் வண்டி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. வண்டி உட்காருங்க. உங்களை இன்னைக்கு போய் கொல்லிமலையில சுத்திட்டு வந்துடலாம். உட்காருங்க. கமான். கொல்லிமலை வந்தாச்சு. கொல்லிமலையில போய் சுத்திட்டு வரானாப்பா. இப்போ கொல்லிமலையில தானே சுத்திட்டு வருவாங்க. அப்புறம் எங்கடா சார் ரோட பார்த்து ஓட்டுங்க சார். டிரைவர் சார் கொஞ்சம் முன்னாடி எல்லாம் போனா காடு தான்டா பிரகாஷ். அப்படின்றியா? இதுதான் இதை தாண்டினா காடு தான் எல்லாம். போய் அவங்க காட்டுக்காச்சும் விடு. அதெல்லாம் வச்சுக்க முடியாது. போனா மைலேஜ் போய் பார்த்துட்டே வந்துடலாம். ஆளுக்கு இன்னும் 1000 சேர்த்து இல்ல அங்கதான் காசு இருக்குதுல பாத்து. இவரே முடிவு பண்றாரு. இவரே முடிவு பண்ணிட்டு நான் இவ்வளவு நாள என்னடா தெளிவா தானே சொல்லிட்டு இருக்கிறேன் என்ன பண்ணுன்ட்டு. அப்ப வேற பிளேஸ் போலாம்னா அதுக்கு முன்னாடி இப்பயே போனாலும் உண்டு. சாமி நூற்று அடிச்சு விட்டு அவன் பேச்ச கேட்டு நூட்ல அடிச்சு விட்டுருங்க. பாண்டு பத்திரம் வாங்கிக்குவேன். நவீன் இருக்கிற வரலாம் சாரு வரலாம். சாரு எது வாங்கினாலும் எனக்கு தான் பத்திரம். அடுத்து எங்க நம்ம கேப்டன் போறோம்? அதான் எனக்கு சொல்லாதீங்க. அவனுக்கு கேப்டன் கிடையாது. அவன் கேப்டன் கிடையாது. கேப்டன் எழுந்துட்டேன். இங்க பாருங்க, கேப்டன் நான் தான். ஆனா இப்ப இந்த ட்ரிப் முடியறீங்க இவர் தான் கேப்டன். அவன் கேப்டனே கிடையாது. கேப்டன்னா கேப்டனுக்கு மரியாதை கொடுக்கணும். கேப்டன் மரியாதை நீங்க தான் கொடுக்கணும். நான் எப்பறம் கொடுப்பேன்? அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. ஏன் சொல்ற நீ? அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. தகுதியே கொடுக்கல. கேப்டன் பிளான் போட்டா எல்லா டீட்டெயிலா தெரிஞ்சுக்கணும். பிளான் ஏ அது நெட்ல சர்ச் பண்ணி பாக்குறோம். அப்படி என்னதான் கொல்லிமலை நீங்க ஏதோ இங்க பாரு சாட் ஜிபிடி கேட்டு ஆல்ட் போட்டு வர வச்சிராங்க. இங்க பாரு சாட் ஜிபிடில கேட்டு அதுல வந்து இந்த பிளேஸ் வந்து சொல்றாருல்ல. இந்த பிளேஸ்ல வந்து இமயமலை இருந்துச்சுன்னா இந்த பிளேஸ்ல வந்து இமயமலை இருக்குது, இங்க ஏற்காடு இருக்குது, இங்க எல்லாம் போய் சுத்தி பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்றேன். பைத்தியமாயவன் ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டாடையா. எப்பரா சொந்தமா நமக்கே தெரியுமாடா. எதுவுமே பார்வையில சாப்பிடலாம். கொல்லிமலை 10 டைம் வந்தா 5 டைம் வந்தா ஃப்ரெண்ட் வீட்டுக்கு வந்தா நொட்டனான்னு வர சொல்றான். இப்ப நான் கூட்டு போறேன்னு தானே சொன்னேன். நான் கூட்டே போறேன்னு இப்ப போறேன். வீட்டுல இருக்குதே கொல்லிமலை. அந்த கொல்லிமலை சொல்லி கொல்லு வறுத்து போடு. இவனே ஒரு ஊர்ல எங்க வாழ்க்கை அதுல இருக்கும் அன்ப பாக்க கரும்போடு காக்கா குருவி கதைய கேட்க தலைமேல வானம் பார்க்க யார நாங்க கேள்வி கேட்க தலையாட்டி பொம்மை வாழ்க்கை தான். இங்கேயே சில்லி வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தா அப்புறம் எப்ப சுத்தி பாக்குறது? கடைசியில அடே எந்த பிளேஸும் காட்டலன்னு என்ன வேணா சொன்னா மெதிச்சு போடுவேன். அவனுக்கிட்ட கொடுக்க மாட்டான்னு சொல்லுடா. வேணாமா
இப்போ எங்கன்னா போயிட்டு இருக்கோம்? காலையில 6 மணிக்கு கிளம்பி ஆனா கொல்லிமலை வந்தாச்சு. ஆனா இனி 4:30 மணி ஆயிடுச்சு. எந்த பிளேஸ் சுத்தி பார்க்கவே ஆரம்பிக்கல. அதனால ஒரு பிளேஸாவது போயிட்டு வந்துடலான்ட்டு அதை கூட்டிட்டு போயிட்டு இருக்கேன். இல்ல ஒரு இடம் மாட்டிச்சு. ரோடு கூட்டம் வந்ததா 5 கிலோமீட்டருக்கு மேல இருக்கும். 6 கிலோமீட்டர் ஆயிடுச்சு. என்னடா சவுண்ட்? அலுமா டோலுமா ஒன்றரை மாசம் லீவுமா லீவுல ஒரு புறா சுத்த போறேன் நானுமா. அதுதான் மறைச்சுப்பாங்கடா. சந்தோஷம் மறைச்சு போச்சுன்னா நீங்களும் பயந்துருவா. ஆனா மறைச்சு பாருண்ணா, கேமரா பார்த்து மறைங்க. எல்லாரும் முறைங்க. அவன் நார்மலா பார்த்தாலே அப்படிதானே பார்த்துட்டு இருக்கான். என்னைய வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே. அந்த மலைப்பாறை எப்படி இருக்குது? நீ தான் அந்த பக்கத்து விட்டு மாலா கூட சேர்ந்து சுத்திக்கிட்டு இருக்கியாமே, நீ தெரியாதுன்னு நினைச்சியா? அது நான் இல்ல, பரமேஷ். அது ஒன்னதாட்டா வெறி கொண்டு தேடிக்கிட்டு இருக்கானோ? இல்ல நான் இல்ல, அது யாருன்னு தெரியல. போடு அந்த புள்ளைய காணும். அவங்க அப்பா உன்னை தேடி வந்துகிட்டு இருக்காண்டி. என்ன அதான் வீடியோல காமிச்சாங்கல்ல, கூட்டு வந்துட்டு தவிக்க விடுறாங்க. கேப்டன் கேப்டன் சரியில்லை. போறவன நல்ல வழியா ஏதோ போஸ்ட் அடிச்சுக்குதுன்னு இதுக்குள்ள சொல்றீங்க. நைட் டைம் தானா? மேல வந்து மேகம் மட்டும் தான் தெரியாதா? இல்ல நைட் டைம் தான் ஆஃப் பண்ணுவாங்க. என்ன தெரியுமா? என்ன தெரியும்? நட்சத்திரம் அவர் சொல்றாரா? மிஸ்ட் இல்லைன்னா மட்டும்தான் தெரியும். மிஸ்ட் இல்லைன்னா ஸ்டார்ஸ் ஏதாவது தெரியும். ஏதாவது கோள்கள் ஏதாவது ஒன்று ரெண்டு ஏதாவது இருந்தால் தெரியும். ஜூபிட்டர் ஏதாவது இருந்தால் தெரியும். ஓகே. கிளியராக இருந்தால் மட்டும்தான் தெரியும். பிளானட் ஏதாவது பார்க்கலாம். ஆமாம், அதான் ஜூபிட்டர் தெரியும். சரி உட்காந்து என்ன கொடுத்துருக்குறேன்? பார்த்து பொறுமையாக எவன்டா இந்த வழியில வரலான்னு சொன்னது? அவன் பிளாட்டா? ஐயோ புள்ளையா அப்பயே சொன்னையா, போவாதரா அந்த புள்ளைய நம்பி போவாதரான்னையா. போயிட்டு அந்த புள்ள பிரேக்கப்னு சொல்லிட்டுதாயா. புள்ளைக்கு நெஞ்சுக்கிச்சா வெடிச்சுச்சியா. எப்படி வருத்தப்படுறான் பாரியா. டயர்ட்ல தலைவலி புலினா பழடஞ்ச கிணத்தோரோ பெயடையும் வரும் 12 மணியானா. புலி அதான் நினைச்சுக்கிட்டே இருந்தேன்டாடி. புலி மாஸ்க் எடுத்துட்டு கொல்லிமலையில் புலிகள் நான் போட்டு நடந்து வரும். மாஸ்க் எங்கேயாவது போற வழியில புலி மாஸ்க் இருந்துச்சுன்னா போனா போதும் வாங்கி கொல்லிமலையில என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. புதையில போய் இப்படி நின்றுட்டு இருக்கிற மாதிரி வீடியோ எடுத்து போட்டுருவான். ரசிப்போம். ஆனா கடைசி வரைக்கும் ஒரு பிளேஸையும் பார்க்க மாட்டோம். நாங்க வந்ததே எதற்கென்றே தெரியவில்லை. நல்லா சாப்பிடுறோம், ஆனா அது மட்டும் செய்யறோம். சாம்பாருக்கு 3 தடவை, மோருக்கு 5 தடவை, மொத்தத்துல ஒரு ஹோட்டலே வயித்து கொண்டு இருக்கு. வாயை திறந்தா காக்கா ஒத்து. அண்ணே, ஒருத்தர் நல்லா சாப்பிடறத குறை சொல்லக்கூடாது. உண்மையிலே சாப்பிட கொடுத்து வச்சிருக்கணும். அவன் என்ன பசி பறக்க மாட்டான்னு தெரியுமில்ல? எடுத்து கொடுங்க. என்ன வேற எடுத்து சாப்பிடு. நேத்துக்கு 2 டயலாக் கூட்டானே, அது யார் கேக்குறது? எடுத்து கொடுங்க. நீ என்னடா தம்பி சொல்லுதுண்ணே. இந்த கம்பெனி விலகிரும்டா. நல்லா இருந்துச்சு. ஆமா, கோகி எனக்கு தெரிஞ்சு எப்படி ஒரு 50 ரூபாய்க்கு சாப்பிட்டோம். 50 ரூபாய்க்கு சாப்பிடறத விட சாப்பிட்டோம். பணியாரம் வாங்கினதே 10 தான்டா. அப்ப மொத்தமா வந்தா சாப்பிட்டானா? அப்பயே வேணுமான்னு கேட்டேன், போதும்ட்டான். நான் வாங்கிக்க தான் சொன்னேன். மூர்த்தி தான் இதுல சாப்பிடவே இல்லை. ஏன் மூர்த்தி சாப்பிடவே இல்லை? மூர்த்தி ஆனா சோகமாவே இருந்தான். ஏன் மூர்த்தி சோகமா இருந்த? அவன் ஏதோ கவலையா இருக்கான். அவன் ஏதோ அங்க விட்டுட்டு வந்துட்டான் போல. நீ இந்திக்காரனா இல்ல கோகி? நீ இந்திக்காரனா இல்ல? இந்திக்காரனோட கம்மி சம்பளத்துக்கு ஒருத்தன் தான் கிடைச்சான். ஜாவ் வாய் சொல்லட்டே இந்திக்கார மாதிரியே பேசிட்டு இருக்கிறியா? கொஞ்ச நேரத்துல மாற போறான். வடக்கான். எல்லாரும் நார்மலா பேசுவாங்க, அவங்க மட்டும் டிஃபரெண்டா. அதான் வடக்கானா மாற போறான்.
காட்டு பண்ணிடா காட்டு பண்ணி காட்டு பண்ணிடுறா போடா. காட்டு பண்ணி ஒரு கயிறுல கட்டி வச்சிருக்காங்க. பண்ணிய கயிறுல கட்டி ஏதோ சுத்திக்கார காட்டுறேன்ட்டு ரோடு சுத்தி காமிச்சிட்டு இருக்கிறான். தம்பி நான் தான் சொல்றேன் டே, அதனால தான் என் ஃப்ரெண்டு வீட்ல இருந்து நாளைக்கு வரலான்னு கேட்டா நீங்க கேட்கல. ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்காக தான் இப்ப போயிட்டு இருக்கேன். எவ்வளவு தூரம் நீங்க பாருங்கடா, அப்பதான் அமைதியா ஆவீங்க தெரிஞ்சுக்கிட்டே. சரி மட்டும் நீ போன பார்க்கணும். நம்ம அருவி போயிடலாமா? நான் நம்ம வெட்டுக்கை அம்மன் கோவில் நம்ம அருவி. எத்தனை கிலோமீட்டர்? நம்ம ரெண்டு இருக்காத. நம்ம அருவி 2 கிலோமீட்டர் தான். எங்கடா படிக்கிறீங்க ஒன்றும் தெரியல. ஓடு நம்ம இடம் வேணாம். ஏதோ கேப்பண்ணா. எது தாண்டா போவீங்க? நீ எங்க கூட்டு போற நீங்க? இதுதானா? அர்ப்பணேஸ்வரர் கோயில், இங்க பாரு மாசிலா அருவி, எல்லாமே எட்டுக்காய் எல்லாமே இந்த வழியில தான். சிபிஎம் முடிச்சுட்டு வந்துடலாமா? நம்ம அருவி 2 கிலோமீட்டர் தான் போறோம். பாத்துருங்க. பக்கத்துல இருக்கிறத மட்டும் பார்த்துட்டு வந்துருவோமா? ஆமா, நம்ம அருவி போங்க, பயங்கரமா இருக்கும். அங்கல ஒண்ணா சாப்பிட்டுக்கு. வந்து வாங்கிக்கலாம் போகும்போது. போறாங்க. ஆனட்ஸ் போகலாம். நான் நிறுத்து, நான் கேக்குறேன் யார்ட்டேச்சும். இந்த பீடி குடிக்கிற 2 கேளு. வணக்கம். நோ நோ நோ. நம்ம அருவி எத்தனை கிலோமீட்டர்? 2.5 கிலோமீட்டர். சந்தோஷம். என்னடா நம்ம அருவின்ட்டு போயிட்டே இருக்குது. அவங்க அருவி டாய்லெட். நம்ம அருவியா அவங்க அருவியா? கரெக்டா சொல்லணும். உனக்கு வந்தா போயிட்டு வா. ஏற்கனவே இருந்தானே வரல. யாருக்கு வருதா? நன்ன வருதா. தட்சிணாமூர்த்திக்கு வரதா? தட்சிணாமூர்த்தி வருதா. நான் வயக்காட்டுக்குள்ள போவோமா? எதுக்கு? வீடியோ எடுத்து வருமா? வீடியோக்கு சொன்னியா? ட்ரோன் ஷாட். அவரு மேல விட்டுறாத, நான் புல்லு மேல விடுறேன்னா அவரு மேல விடுறேன். மேல விட்டுருவான். எது மேல தம்பி? நான் புல்லு மேலண்ணா. இப்ப வந்து நம்ம எங்க போறோம்? நம்ம அருவி. நம்ம அருவி. காய்ஸ் இப்ப வந்து நம்ம பாத்தீங்கன்னா நம்ம அருவிக்கு போறோம். நம்ம அருவியோ நம்ம அருவி இல்ல, அது அவங்க அருவி. அது அவங்க அருவி. நாம வந்து நம்ம அருவிக்கு போறோம். நம்ம போறதுனால அது நம்ம அருவி. கொல்லிமலை அண்ணாச்சி. கொல்லிமலையில அண்ணாச்சி அதிகமா இருக்குமா? ஆனா இருக்குண்ணா. போற வரல 2 பிடிங்கி போடு. அறமது தெரியலட்டு. எட்டுக்கை அம்மன் கோயில். நான் உன் ஃப்ரெண்டுக்கு அதர்ஸ் வாங்கிட்டு போவேண்ணா. என்னதுடா? நான் அண்ணாச்சி பழம் வாங்கிட்டு போவேண்ணா. அவனக்கடா. ஆனா வாங்கிட்டு போவேண்ணா. ஆனா வாங்கிட்டுலாம் போவேண்ணா. பிடிங்கிட்டு போயிருவேண்ணா. அது பறிச்சுக்கலாம். டேய், தூக்கிக்கலாம், எடுத்துக்கலாம், பறிச்சுக்கலாம், வாங்கிக்கலாம்னு ஒரு வார்த்தை இருக்கே, அது உங்க வாயில வராதாடா? அவங்க மனசு இங்கேயே இல்ல. தெரிஞ்சு வேற. நான் சின்ன பையன் தானே ஓட்டுப்பேன். பெரியவர்தானா? அவரு கொள்ளடா இல்ல, கொஞ்சம் சீனை ஓட்டினாரா கையை பிடிச்சிக்கிட்டு. அங்க ஒரு எப்படி சொல்லிட்டு போறாரு வேற கேக்குறேன். நான் நம்ம அருவி வந்துச்சுண்ணா. நம்ம அருவி அங்கேயே வந்துச்சு. இல்ல அல்லோடு இல்லையா? பின்னாடி வண்டி எடுத்தாரு. வண்டி நிறுத்து. தலைவரே நான் பைக் கிட்ட என்ன நம்ம அருவி க்ளோஸ் பண்ணிட்டாங்களா? கடைங்களும் க்ளோஸா இருக்குது. எல்லாம் லாக்ல இருக்குது. நான் மேல போட்டு பாருங்க ஃப்ரீ. அந்த மேல் பக்கம் போட்டு எப்படி வேணா போடலாம். ஏய் நம்ம தான் உள்ள போக போறது இல்லையாடா? சும்மா கீழே வரைக்கும் போ. உள்ள வரைக்கும் போக சொல்றேன். இங்க நிப்பாட்ட வேணாம், முன்னாடி வரைக்கும் போனா பார்க்கலாம். போனா நடந்து போயிட்டு வருவோம். இல்ல நீ முன்னாடி விட சொல்றேன். வண்டியில வந்துட்டு போயிட்டு எப்படியே போடுறான். அதுல போயிட்டு நடந்து போயிட்டு. எதுல போறது? இதுல போடுறான். ரிவர்ஸ்ல போடுறான். நான் கோயிலே இதுதானா இருக்குது. அதுதான் சொல்றேன். ரிவர்ஸ்ல போட்டுனா அத வந்துட்டாரு. அடுத்தே சாங். அவர் ஏதோ சொல்றாரு. எவ்வளவு பேர் கல் எடுத்து போட சொல்றாரு. அவர் ஏதோ சொல்றாரு. எவ்வளவு பேர் கல் எடுத்து போட சொல்றாரு. காய்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம் வேற ஒன்றும் இல்லை. வண்டி இந்த இடத்துல பார்க்கிங் பண்ணதுக்கு 40 ரூபா காசு கேட்டாங்க. அதனால நாங்கள் கிளம்பிட்டோம். வாங்க போகலாம். அதனால 8 கை மாரியம்மனும் பார்க்கலாம், 9 கை மாரியம்மனும் பார்க்கலாம். நம்ம போகலாம். 40 ரூபாய்க்காக பார்க்கலையா? 40 ரூபா கேட்டாங்க. கீழே 40 ரூபா கேட்டாங்க. நம்ம கோயிலுக்கு போற மாதிரி இருந்தா பரவாயில்ல. கோயிலுக்கே போலையே. சிக்கன் தின்னுட்டு எப்படி போறோம்? கீழே அதையும் போயிட்டு காசு இல்ல. அந்த தாத்தா நம்மள காரியத்துக்கு நாங்க செம்மேடுன்றா செங்கரன்றா செங்கார டிக்கெட்லாம் கிழிச்சா ரெடியா உட்காந்துட்டாரு தெரியுமா? உள்ள போறதுக்கு காசு கேட்டிருப்பாரு.
வண்டி நாங்கள் உள்ள எடுத்துட்டு போய்க்கிறோம். செங்கேடோ என்ன வயசு ஆகுதுன்னு அப்புறம் கேட்குறீ. டிராவல்ஸ்காரனால இங்கே ஏன்னா வண்டி இங்கே நிறுத்திட்டு போயிட்டு வந்துடலாமா? நான் உள்ள ஒன்று கீழே வரைக்கும் ஸ்டெப் இறங்கி போகணும். நம்ம கோயிலே போக முடியாது. போலாண்டா பொட்டானிக்கல் கார்டன் இல்ல படிக்கடி கீழே தான் இருக்குது. நம்ம கோயிலுக்கு முன்னாடி போயிட்டு கொஞ்ச நேரம் இருந்துட்டு வரலாம். பாய் மட்டும் குப்பிச்சு நம்ம இது மட்டும் பார்த்துட்டு குப்பிச்சிடலாம். தண்ணி எடு. ஏன் வந்த எதுக்கு அப்புறம் சும்மா வந்துட்டு போறதுக்கா? இவன் என்ன பண்றான்? வரானா கேட்கல. போறீங்களாடா? போயிட்டு வரமா? சரி போ, நான் இப்படி வண்டி இப்படி போடுறேன். என்ன போலான்றீங்களாண்ணா? என்னடா ஒருத்தன் போலான்றீங்க, ஒருத்தன் ஆனால் போலாம். ஸ்டெப்பு வந்துட்டு எவ்வளோ 75 ஸ்டெப்பு இறங்கணும். அது பிரச்சனை இல்லைவா, போலான்றாங்க. இங்க பாருங்க, நீங்களும் இறங்க ரெடியா இருக்கீங்களா? ஆல்ரெடி ஆனா இவங்க பாதிலே வர்றவங்க இவங்களாம் நம்பாத. நாங்க சொன்னோமா அவ்வளோ பெரிய மலையாவே ஏற்று வந்துக்கிறோம். 7 மலையை தாண்டி வந்துக்கிறோம். எல்லாத்தையும் தூண்டி விட்டு ஒருத்தர் காணும். அவர் நம்மள தடுத்துட்டு அவரு